ஜூலை 1. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, வசனங்கள் 23 முதல் 27 வரை. இயேசு படகிலேறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே, காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லாரும், காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையரோ என்று வியந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இந்த பகுதியை நாம் வாசிக்கின்ற போது அடிக்கடி வருகின்ற கேள்விகளுள் ஒன்று, இயேசு எதற்காக தான் அன்பு செய்தவர்களை இவ்வாறு அஞ்சுவதற்கு செய்தார்? அந்த புயல் வராமலே இயேசு தடுத்திருந்திருக்கலாமே. இவ்வளவுக்கு தன் சீடர்களை கஷ்டப்படுத்தி புயலை அடக்க வேண்டுமா? ஆம், இந்த கேள்விகள் நமக்குள்ளாக எழுவது இயல்பு என்றாலும் இவை அனைத்துமே மேலோட்டமான கேள்விகளே. இதனை விட மேலான பொருளை இந்த பகுதி நிச்சயமாக நமக்கு தருகின்றது. இந்த பகுதியை நாம் ஆழ்ந்து சிந்தித்தோம் என்றால் இப்பகுதியின் மையக் கருத்து, எங்கெல்லாம் இயேசு இருக்கின்றாரோ அங்கெல்லாம் அமைதி இருக்கும் என்பதாகும். வாழ்வில் எவ்வளவு பெரிய புயல் என்னும் துன்பங்கள் சூழ்ந்தாலும் நம் இயேசு நம்மோடு இருந்தால், இயேசுவை பற்றி பிடித்திருந்தால் நமக்குள்ளாக அந்த அமைதியை நம்மால் உணர முடியும். இயேசுவின் பிரசன்னம் எங்கிருக்கின்றதோ அங்கு இருளும் ஒளி தரும், துன்பமும் இன்பமாகும். சீடர்கள் புயலைக் கண்டு பயப்படுகிறார்கள். இது ஒரு கடுமையான புயல் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். இத்தனை ஆண்டுகளாக கடலில் மீன்பிடித் தொழிலை செய்கின்ற அவர்களுக்கு புயலின் வேகம், தாக்கம் நன்றாக தெரிந்திருக்கும். ஆனால் இயேசு அவர்களோடு இருக்கிறார், எனவே நாம் பயப்பட தேவையில்லை என்ற உண்மையை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். இன்று இயேசு நம்மோடு இருக்கின்றார் என்ற உணர்வு நமக்கு இருக்கின்றதா? கேட்டு பார்க்கவே இன்றைய வாசகம் நமக்கு அழைப்பு தருகின்றது. இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற எண்ணம் நமக்குள்ளாக எப்போதும் இருக்க வேண்டும். இயேசு நம்மோடு இருக்கும்போது நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை, தைரியமாக இருப்போம். அத்தகைய விசுவாசத்தை இன்று நமதாக்கிக் கொள்ளுவோம். ஜெபங்களும் வாழ்த்துக்களும். ஆமென்.